நண்பர்களே வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற சித்த மருத்துவர் திரு கே ஜானகிராமன் அவர்களை. அவருடைய கருத்துக்களை நாம் 3 பதிவுகளாக பிரித்து வெளியிடுகின்றோம். 3ஐயும் பார்த்து தமிழ்புரி சேனலை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்புரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்புரி சேனல். நன்றி. நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். இன்று நாம் சந்திக்க இருப்பது புகழ்பெற்ற சித்த மருத்துவர் முனைவர் கே ஜானகிராமன் ஐயா அவர்களை. அவருடைய மருத்துவமனை சிதம்பரம் நகரில் தேரடி பிள்ளையார் கோயில் தெருவில் அமைந்துள்ளது. அந்த சித்த மருத்துவனுடைய பெயர் திருமூலர் சித்த வைத்தியசாலை என்பதாகும். அவரிடம் நாம் பல விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஆயில் பாத்து அது நல்லதுங்களா? அதாவது அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஆயில் பாத்து எடுத்தாக்க என்ன உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படும்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கி. அதாவது உடம்புல மெயினா 5 ராஜ உறுப்புகள் சொல்லிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்போம். அதாவது மூளை, சிறுநீரகம், இதயம், நுரையீரல், கல்லீரல் அப்படி சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயினாக அந்த சிறுநீரகம் இதுதான் நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோலில் தான் மிகப்பெரிய உறுப்பு தோல். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, தோல் தான் கவர் ஆகிருக்கும். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல உள்ள டெம்பரேச்சர், அது உடம்புல தெர்மோஸ்டாட்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸ்னு ஒன்று இருக்குது. இந்த தெர்மோஸ்டாட், அதாவது உடம்புல நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையிறது அதிகமாக இருக்கும், உடம்புல டெம்பரேச்சர் குறையும் அதிகமாகும். அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே வரும். அந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்? ஆயில் பாத் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயில் பாத் எப்படி எடுக்கிறதுன்னு சில முறைகள் இருக்கு. நார்மலாக எண்ணெய் தேய்ச்சி நைட்டில் குளிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. காலையில் 6 to 9 மணிக்குள்ள எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அந்த எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த எண்ணெயை கொஞ்சம் வெதுவெதுப்பாக சுட வச்சு அந்த எண்ணெயை தடவிட்டு ஒரு 1/2 மணியோ 1 மணியோ வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணிலாம் குளிக்க சொல்கிறாங்க. சுடுதண்ணெலாம் குளிக்கணும். அந்த காலத்துலாம் சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சீயக்காய் தான் யூஸ் பண்ணாங்க. சீயக்காய் அது ஒரு பெரிய சத்துவம் இருக்குது. சீயக்காவோ இல்லை அரவப்பொடியோ இல்லை இழுப்ப சொல்லக்கூடிய அந்த பொடிகளை தான் யூஸ் பண்ணுவோம். திருப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இந்த ரொம்ப இந்த கப உடல்னு சொல்லுவாங்க. சளி பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஒத்துக்காது அவங்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இளநீர் குடிச்சா ஒத்துக்காது, ஜன்னி வச்சிரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னாக்கா எந்த உடலுக்கு எந்த எண்ணெய் தேய்ச்சிக்கணும் ஒரு கணக்கு இருக்கு. அது எவ்வளோ நாள் ஊறணும்னு கணக்கு இருக்கு. அதை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா சுடுதண்ணி தான் குளிக்க சொல்லுவோம், பச்சை குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புல ஒரு 1/2 மணியோ 1 மணியோ ஊறும் போது என்ன ஆகுனாக்கா, இந்த தோலில் அதாவது போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறு சிறு ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக அந்த எண்ணெய் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த செல்கள்லாம் ரெஜுவினேட் பண்ணும், ஃப்ரெஷ் ஆகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய அதாவது ரத்த ஓட்டம் சீராகும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சது. இதில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து ஞாயிறு, அதாவது ஞாயிறு டு சனி, இதுதான் கணக்கு. 7 நாள் கணக்கு இருக்கு. 7 நாள்ல செவ்வாயும் வெள்ளியும் பெண்கள் எடுக்கணும், ஆண்கள் புதனும் சனியும் எடுக்கணும் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, டெப்தா பார்க்கும்போது அதுல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கதிர்கள் வரும். வெளிலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வரும். அந்த கதிர்கள் அந்தந்த நாள்ல தான் வேலை செய்யும். அதனால அது மாதிரி நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு செயல். தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாக்கா உடம்புல எந்த மாற்றமும் வராது. அதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் ஓய்வு எடுப்பாங்க, தூங்குவாங்க. அப்படி இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனுடைய தூக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்க உடனே தூக்கம் வருது, சில பேர் தூங்குவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு தூங்குறது நல்லதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதாவது வயிறு எம்டியாக இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு சூடான ஒரு பொருளை சாப்பிட்றணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பழைய சாப்பிடக்கூடாது, பழைய சாதம் சாப்பிடக்கூடாது, இளநீர் குடிக்கக்கூடாது, கீரைகள் சாப்பிடக்கூடாது, நீர் காய்கறி சாப்பிடக்கூடாது, இனிப்பான பொருள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க உடம்பு என்ன ஆகுனாக்கா, உடம்பு நிறைய ப்ராசஸ் உள்ள நடக்கும். உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு இனிப்பான பொருளோ இல்லை ஒரு குளிர்ந்த பொருளோ சாப்பிடும்போது என்னென்னா டக்குன்னு சில பேர் ஜலதோஷம் பிடிச்சிரும். பகலில் ரொம்ப தூங்கக்கூடாது. அதாவது ஐஸ் குடிக்கிறதோ இல்லை ஜூஸ் குடிக்கிறதோ இதெல்லாம் தவிர்க்கணும். ஒன்று. அப்புறம் வெயிலில் அதிகமாக போகக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடும் அப்படின்னாக்கா வெயில், அது ரொம்ப வெயிலில் போகக்கூடாது.
அப்படி போகிற மாதிரி இருந்தால் தலைக்கு சில ப்ரொடெக்ஷன், தலைக்கு கேப் போடுறதோ இல்லை இது பண்ணிட்டு தான் போடுறது வந்து ரொம்ப நல்லது சார். இதில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சில பேருக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும். யாராருக்கு ஒத்துக்கும் அப்படின்றது சில கணக்கு இருக்கு. அதே போல் வந்து சில எண்ணெய்கள் சில பேருக்கு ஒத்துக்காது. அது மாதிரி வந்து எந்த எண்ணெய்கள் யாராருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சரியான ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பொதுவாக வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரும். யாராருக்கெல்லாம் தூக்கம் வரலையும் நார்மலாக எண்ணெய் தேய்ச்சாலே தூக்கம் வரும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில வந்து வெளில வரும்போது உடம்பு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ தூக்கம் வரதான் செய்யும். அந்த தூக்கத்தை வந்து என்னன்னாக்க கொஞ்சம் லைட்டாக தூங்கணும். ரொம்ப தூங்கிட்டோம் அப்படின்னா கோல்ட் ஆகிடும். இதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோட இம்பேக்ட் ஆஃப் இது தூக்கம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10லேருந்து 15 ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. வரையறை பார்த்தீங்கன்னாக்கா இந்த தூக்கம் வந்து ஒரு கணக்கு கிடையாதுயா. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தூக்கம் வந்து அவசியம்தான், 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. சில ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா சில பேருக்கு தூக்கம் வந்து 2 மணி நேரமே போதுமானது, சில பேருக்கு 4 மணி நேரம் போதுமானது, சில பேருக்கு 6 மணி நேரம், சில பேருக்கு 8 மணி நேரம், சில கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த தூக்கம் 8 மணி நேரம் 9 மணி நேரம்னு கணக்கு கிடையாது. இப்ப நெப்போலியன் பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. நெப்போலியன் வந்து மினிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தூங்குவார். குதிரையில நின்றுட்டே உட்காந்துட்டே தூங்குவார். அவர் 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கல. தூக்கம் வந்து ஒருத்தருடைய அமைப்பு வந்து ஒரு மாதிரியா உடல் அமைப்பு இருக்கு, அதுக்கு தூக்கம். அதுல 2 தூக்கம் சொல்லுவாங்க. அதாவது நான் ரேபிட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது NREM சொல்லுவாங்க, REM 2 தூக்கம் இருக்கு. அந்த தூக்கம் வந்து ஒவ்வொருத்தரோட உடல்நிலையை பொறுத்து, அவங்களுடைய உணவு நிலைகள், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், அவங்களுடைய வயது, அவங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டு, அவங்களுடைய மனநிலை, இதெல்லாம் பொறுத்து தான் தூக்கம் வந்து இதாகும். தூக்கம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று தான். அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. ஒருத்தருக்கு அமைப்பு வந்து மாறும். அதை நம்ம வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கணும். அதே போல் பகலில் வந்து கொஞ்சம் சிறிது, அதாவது வந்து நேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு 1/2 மணியோ 1/4 மணியோ உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக தூங்கினா போதும். தூங்கிட்டா ஈவினிங் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடும். உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறது சிறு தூக்கங்கள் ரொம்ப தேவைதாங்க. அது இதுதான் தூக்கத்தோட முக்கியத்துவம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்கா வந்து உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறையுமாயா? குறையும். அப்படின்னு சொன்னாக்கா குளிர்காலத்திலேயே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? அப்போ அதிகமாக வந்து உடம்பு குளிர்ச்சி ஆகிடுமா? இப்போ அப்படின்னா அவள் மழை காலில் குளிக்கும்போது ஒன்றும் செய்யாது. இப்போ எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பொதுவாகவே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் எனக்கு குளிச்சிடணும், கபம் ஏற்பட்டுரும் அப்படின்னாக்கா அவங்க மழை காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க தவிக்கணும். எல்லாமே உடம்பு எதை பொறுத்து இயங்குதுனாக்கா பஞ்சபூத தத்துவத்து அடிப்படையில் தான் வந்து இயங்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மழை பெய்யும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. சில பேருக்கு வெய்ய காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஒத்துக்காது. மழை காலத்தில் குளிச்சா டக்குன்னு ஜன்னி வந்துடும். அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து இது பண்ணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நிறைய பேர் செய்யறது இல்லை. அது வந்து ஏன்னா அதோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது ஆரம்பிக்கும் போது எப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். நார்மலாக எண்ணெயை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக்கி சூடாக்கி செய்யறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கும், சில பேருக்கு நல்லெண்ணெய் தான் அதில் ரொம்ப சிறந்தது. நல்லெண்ணெய்னு சொல்றதோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நல்லெண்ணெய் தான். அதாவது நல்லெண்ணெயோட ரகசியம் என்னன்னா, நெல்லெண்ணெய்ன்றது வந்து எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எள்ளு எண்ணெய்ன்னு சொல்ல மாட்டாங்க. எள்ளுன்றது ஒரு நல்ல பொருள் கிடையாது. அது வந்து ஒரு கர்ம விஷயத்துக்காக செய்யக்கூடிய பொருள் அது எள்ளு. ஆனா அது நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதை நல்ல, அதாவது அதுல உள்ளக்கூடிய ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அதுல உள்ள வந்து சில முக்கியமான வேதிப்பொருட்கள்லாம் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து செய்யும். அதனால நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பொருளை வந்து இந்த சூடுபடுத்தி அதை சில மூலிகை சேர்க்கலாம், அதெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அது வெயில் காலத்துல வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்கா கொஞ்சம் உடம்பும் குளிர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால வந்து இந்த ஹார்ட் அட்டாக்லாம் ஸ்ட்ரோக்லாம் வருது இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரோக்லாம் வராமல் அது பாதுகாக்குமா சார்? பாதுகாக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எல்லா நோயுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ரோக் இப்போ எனக்கு பிபி வருதோ இல்லை சுகர் வருதோ இல்லை ஸ்ட்ரோக் வருது, ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னாக்கா அது கடந்த ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ அதில் நான் என்னென்ன பண்ணிட்டு வந்தேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அக்குமுலேட் ஆகி ஒரு நேரத்தில் வந்து பிளாஸ்ட் ஆகுது. திடீர்னு வந்துடாது. அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து அதை ஒரு விஷயத்தை செய்யணும்னாக்கா அதை தொடர்ந்து அதை நம்ம, அதாவது வந்து இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கூர்ல வந்து நம்ம அது இந்த தடுப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்கா தடுப்பு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது அது வந்து கட் ஆகும். திடீர்னு வந்து நம்ம ஒரு 4 நாளாக செஞ்சுட்டு எனக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து வேற விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உடல்நிலையை வந்து, அதாவது வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம அதான் சொல்லுவாங்க, அதாவது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் யாருன்னா நான் தான். என்ன நடக்குதுன்னு அந்த உடம்பை பற்றி அந்த தத்துவத்தையோ இல்லை உயிரை பற்றி தத்துவத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதுலேருந்து வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அதுக்கான ப்ரிகாஷனர் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதான் அதோட அமைப்பு.
இப்போ வந்து சில பேருக்கு வந்து வாத உடம்புன்றாங்க, பித்தம்ன்றாங்க, அதே போல் வந்து கபம்னு சொல்கிறாங்க. வாத உடம்பு, பித்த உடம்பு. அது எப்படியா தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வாத உடம்பு உள்ளவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வருமா? அதை பற்றி சொல்லுங்கள். சரி, வாத பித்த கபன்றது வந்து ஜென்ரலாக சொல்லிடுறது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் இருக்குது. 10 விதமான நாடிகள், நாடி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். வாத நாடியா, பித்த நாடியா, கப நாடியான்னு சொல்லிட்டு. இதில் சில பேருக்கு வந்து வாத கலந்த பித்தம் இருக்கும், சில பேருக்கு வந்து வாத கலந்த கபம் இருக்கும், சில பேர் பித்த வாதம் இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கும். இந்த காம்பினேஷன் ஒரு 10 காம்பினேஷன் இது இருக்கும். பொதுவாக வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, வாதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வயிறு சம்மந்தப்பட்டது தான். வாதம்னா வயிறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனைன்னு சொல்றது தான் வாதம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும், அதுதான் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது. வயிறு இஷ்யூஸ் வரும், செரிமானத்தன்மை கம்மியாகும். அடுத்து வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட அடுத்த ஸ்டேஜ் கிட்னி வந்து இதாகும். அதுக்கப்புறம் தான் கிட்னி கொஞ்சம் ஃபங்க்ஷன் சரியாகனால பிபி ரைஸ் ஆகிடும். அப்புறம் வந்து அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுதான் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடியது வாதத்தில். பித்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது பித்தம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு விதமான உஷ்ண சம்மந்தப்பட்டது தான் பித்தன்றது. அதாவது பைல்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து அந்த பித்த நீர் சுரக்கிறத பொறுத்து தான் வந்து பித்தம் வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டது பொதுவாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோல் சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்டது தான் பித்தன்றது. இது வந்து பித்தத்தால் வரக்கூடிய வியாதிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். சில பேருக்கு வந்து ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க, மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒத்த தலைவலி ஏற்படும். அப்புறம் வந்து அந்த சிரோசிஸ், அதாவது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்புறம் வந்து சுகர் அதிகமாக ஷூட் அப் ஆகுறது, இன்சுலின் சரியாக சுரக்காத கணைய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பித்த சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து கப சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, கபம் அப்படின்னாலே வந்து சளிக்கு மெயின் வந்து நுரையீரல் தான், லங்ஸ். இது வந்து இதுதான் வந்து அதை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் இருக்கு. ஈஸ்னோஃபிலியான்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஏஆர்டிஎஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்கு. இதில் வந்து அதாவது சிஓபிடின்னு ஒன்று இருக்கு. இதில் நிறைய வியாதிகள்லாம் கப சம்மந்தப்பட்டது. இது நமக்கு வந்து என்ன அப்படின்றது நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிடலாம். அதாவது வயிறு சரியில்லாம் வாத சம்மந்தப்பட்டது, தோல் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா பித்த சம்மந்தப்பட்டது, மூச்சு பிரச்சனை வருது அப்படின்னா கம சம்மந்தப்பட்டது, ஜென்ரலாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சித்த வைத்தியரோ இல்லை நாடி எக்ஸ்பர்ட்டை பார்த்து என்னோட உடம்பு எப்படி இருக்கு, நான் எந்த பொருளை எடுத்துக்கணும், எந்த பொருளை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து கணிச்சிக்கலாம். இதுதான் அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே இந்த வாதப்பித்த கபத்தை அடிப்படையாக தான் கொண்டு நம்ம சித்த வைத்தியங்கள் வந்து மருந்து செஞ்சதோ உணவு முறைகள் செஞ்சதோ தான். அது நம்ம கரெக்டாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். சரி, நல்லது. ரொம்ப நன்றி சார். நன்றி.